விஷ்ணு பிரமா எப்பா எல்லா கோயிலையும் கொண்டு போய் விட்டுரு. ஆமையா எல்லா கோயிலும் புரியுதா? எங்கள் அண்ணன் ஆலயத்தில் ஈஸ்வரன் கோயில் ஆலயத்தில் 12 ஜோதிலிங்கத்தில் 1 கிலோமீட்டர் தள்ளி இறக்கி விட்ரு. சரியா? இங்கே நுப்பாட்டிக்கோ. போகிறவன் வரவன்லாம் ஆந்த முகத்தில் முழிச்சு பார்த்து அவன் வீடு நொறுங்கி போகும், குடும்பம் நொறுங்கி போகும், அவன் குளம் கோத்தரம் நொறுங்கி போகும், அவன் 2ஆம் நம்பர் வியாபாரம் பிஸ்னஸ் பார்க்குறது நொறுங்கி போகும், காகித பேப்பர் அடித்த பேப்பர் வச்சு விளாட்றது நொறுங்கி போகும். அந்த பேப்பரு ஆட்டோமேட்டிக்காக அவனை பார்த்தவொடனே உளிங்கிரும். ஆமாம் உளிங்கிடுவான். பெண்ணு ஆணும் உளிங்கினோடனே அவன் அதோட கரு அறுத்து போகும். அவர் கடவுள் கொடுத்த மானிட பிறவைக்கு அவனுக்கு தலை எழுத்துல விவசாயம் இருக்கிற இடம் ஆடை அவ்வளோதான் கொடுத்துருக்காரு. இவன் அத்துமீறி மூளையை திரிச்சு பாலாக்கிட்டான் 7 செம்மமாக. இந்த செம்மத்தில் அப்படியே ரெக்கையை ஒடிச்சிருவார். 3/4 சத்தியம் ஒடிச்சிட்டார். இனிமேல் என்ன ஆமையை விட்டாச்சுன்னா அவனும் சோழி முடிஞ்சான்ல. ஏப்பா காவல்துறை அதிகாரி ஸ்டேஷனில் பூரா விட்டுரு. சரியா? இது பெரிய முற்றுப்புள்ளி. இது கணக்கு முடிக்கணும். எல்லா ஸ்டேஷன்லேயும் ஆமையை கொண்டு விட்டுரு, சோடியை கொண்டு விட்டுரு. ஆமை நாதி ஸ்டேஷனில் போய் விட்டுரு. காவல்துறை அதிகாரிக்கு விட்டுரு. சரியா? இது விட்டாச்சுன்னா ஆட்டா முட்டிக்கா என்ன நடக்குன்னு அவர் பார்ப்பார், கடவுள் பார்ப்பார், உட்கார்ந்த இடத்துல பார்ப்பார். 3/4 சத்தியம் புரிஞ்சுக்க.